ஸ்ரீபெரும்புதூர் அருகே பழங்குடியினர் குடியிருப்பு பகுதியில் முறையான மின்வசதி இல்லாதது குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளருக்கு திமுக நிர்வாகி மிரட்டல் விடுத்துள்ள வீடியோ வெளியாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் செல்லம்பட்டிடை பகுதியில் உள்ள எலுமியன்கோட்டூர் பழங்குடியினர் குடியிருப்பில் அரசு திட்டத்தின் கீழ் கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளில் மக்கள் குடியேறி வசித்து வரும் நிலையில் மின்வசதி இல்லாத காரணத்தால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் அருகில் உள்ள மின்கம்பத்தில் இருந்து தற்காலிக மின் இணைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த மின் இணைப்பு காரணமாக மின் விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட பகுதியில் செய்தி சேகரிக்க சென்ற தனியார் தொலைக்காட்சி செய்தியாளரை பணி செய்ய விடாமல் அப்பகுதியின் ஊராட்சி தலைவர் என கூறி திமுக பிரமுகர் பால்ராஜ் என்பவர் மிரட்டல் விடுத்துள்ளார். இது குறித்த வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. எதுக்கு இங்க வந்து எத்துக்குற நீ? அவங்களுக்கு கரண்ட் இல்ல என்கிட்ட சொல்லி நான் செய்யலாம் கேளு. அவங்க சொல்லி நான் செய்யலாம்னு கேளு. இப்போ இவ்வளவு நாள் கரண்ட் சொல்ல வாங்க. இவ்வளவு நாள் கரண்ட் கனெக்ஷன் இல்லாம கொக்கி போட்டு வச்சிருக்கீங்க. அதுதான் நான் வந்து செய்தி சேகரிக்க வரேன். சொல்ல எனக்கு கட் பண்ணதே சொல்ல இவங்க. நீங்க யாரு? நீங்க தலைவரா? நீங்க நாங்க தலைவர் கிடையாது, கட்சிக்காரன். என்ன பண்ண போற? திமுக அசிங் பண்றியா? திமுக நசிங் பண்றியா நீ? ஏடிஎம்கே எவ்வளவு எங்க காசை போட்டு செலவு பண்ணிட்டு இன்னும் பில்லு வரலங்க. இன்னும் பில்லு வாங்க மறுக்கிறோம், வட்டி கட்டி நிக்கிறோம் நாங்க. உங்களை ஏழைகளுக்கு நாங்க கஷ்டப்படுறோம். தெரியுதா? மக்கள் பிரச்சனை தான் நாங்களும் பாத்துக்கிறோம். மக்கள் பிரச்சனை மக்கள் இதுதான் போடுறேன். நான் உனக்கு எல்லாம் தெரியுமா? எல்லாம் நாங்க பாப்போம். ஓ நான் போடுறேன். எங்க சொந்த காசு செலவு பண்றேங்க. உங்களுக்கு வீட்டுக்கு டைல்ஸ் வாங்கி கொடுத்தா சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு டைல்ஸ் ஃப்ரீயா வாங்கி கொடுத்தாரு தலைவரே. தலைவரோட இது தலைவரோட அண்ணன் பையன் இந்த மாதிரி செய்யறாரு அப்படின்னு சொல்லுங்க. கட்சிக்காரர் திமுகல எடுக்கிறாரு. நாகையில் தனியார் மருத்துவமனையில் வயிற்று வலிக்காக சிகிச்சை பெற்று வந்த 16 வயது சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் குறிச்சி பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் சந்தோஷ் வயிற்றுவலி காரணமாக நாகப்பட்டினத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சந்தோஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் சந்தோஷின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்த அவரது உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு மருத்துவமனை ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் முற்றுகையில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் உயிரிழந்த சந்தோஷின் உடல் பிரேத பரிசோதனைக்காக நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் சந்தோஷின் தந்தை வீரமணி அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொண்டுட்டு வந்துடுன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நாங்க கிளம்பணும் வீட்டுல இருந்து. மறுபோனும் மூச்சு பேச்சுலன்னு வந்து மறுபோனும் மூச்சு பேச்சுலன்னு வந்து பார்த்தா பிள்ளை நல்லா கண்ணு முழிச்சிருந்தது. நான் கொண்டா 90 பூசுனா நல்லா இருந்தாங்க. அப்புறம் அந்த டீல இந்த டீல எடுத்தாங்க. செய்வம் கை விட்டுட்டுன்னு சொன்னாங்க சார். அதுக்கு பிறகு ஒரு ஊசியா பார்க்கலாம், மருந்தா பார்க்கலாம், ஒண்ணு பார்க்கல சார். ஆனா வந்து ஸ்கேன் பண்ணி பிள்ளை நடந்து வந்தான் சார். தூக்கிட்டு அவங்க அப்பா நடக்க முடியல. அப்பா இப்படி பிள்ளை பார்த்த பிள்ளைய அவங்க முடியாத பிள்ளைய தான் ஸ்கேன் பண்ண நடக்க வச்சுட்டு போனாங்க. அது எங்களுக்கு என்னன்னு தெரியல சார். 2 மணிக்கு மேல என்ன ஊசி போட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியல சார். எங்களுக்கு தெரியல சார். 2 மணிக்கு மேல எங்க பிள்ளைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல சார். நல்லாதான் சார் 2 மணிக்கு மேல நல்லா காலையிலேருந்து பாட்டில் போட்டிருக்காங்க, ஊசி போட்டிருக்காங்க. பார்க்க முடியாதுன்னு அவங்க சொல்லலையே சார். அவங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்களே சார். அவங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருந்தா நாங்கள் எங்கேயாவது கொண்டு போயிருப்போமே சார். ஏன் சார் அவங்க ஊசி 2 மணிக்கு மேலே என்ன ஊசி போட்டாங்கன்னு நீங்கள் கேட்டு சொல்லுங்க சார். அது எங்களுக்கு தெரியணும் சார். நாகையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 2102 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கினார். நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக முதன்மை கூட்டரங்கில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு 2102 பயனாளிகளுக்கு 85.26 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கினார். இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் பவனந்தி, தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன், நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் முகமது ஷா நவாஸ், கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். எங்களுக்கு வந்து பட்டா 105 வருஷமா பட்டா இல்லாத ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்தோம். ஓஎஸ் மணி தலைவராக எங்கள் ஊர் பக்கத்திலே இருக்கிறாங்க, ஓட்டியம்பலத்தில். அவங்க வந்து எங்களுக்கு வந்து பட்டா வாங்கியே கொடுக்கல. இன்ன வரைக்கும்
எங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்து அவங்க வந்து நல்லாதமாக செய்யணுச்சா எப்பயே செஞ்சு எங்களுக்கு பல வீடாக வந்திருக்கோம் பட்டா வாங்கி கொடுத்து. ஆனால் எங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாதுன்னு கொடுக்கவே இல்லை. நாங்கள் ரொம்ப போராட்டம் பண்ணால் நடக்கலை எங்களுக்கு. இப்போ வந்து எங்களுக்கு வந்து தலைவர் இந்த இது வாய்ஸ் பண்ணி வாங்கி கொடுக்காததுனால இப்போ வந்து எங்களுக்கு வந்து முதலமைச்சர் வந்து எங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்து 20 பட்டா வாங்கி கொடுத்து எங்களுக்கு வீடும் கட்டி கொடுக்க போகிறாங்க. ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் பட்டா இல்லாத. இப்போ எங்களுக்கு வந்து பட்டா கொடுக்குறாங்க, வாங்கியாச்சு கையில். வாங்கி ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியாத போயிட்டு இருக்கோம். 17 வயது சிறுமியை காதலிப்பதாக கூறி தகாத முறையில் பழகி வந்த தீயணைப்பு வீரர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். வேலூர் மாவட்டம் லத்தேரி எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த தம்பதி சசிகுமார் புஷ்பலதா. சசிகுமார் வேலூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையில் பணிபுரிந்து வரும் நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புஷ்பலதாவின் 17 வயது சகோதரியிடம் திருமணம் செய்து கொள்வதாக கூறி தகாத முறையில் பழகி வந்த சசிகுமார் 17 வயது சிறுமியிடம் பழக்கத்தை துண்டிக்க முயற்சித்தால் ஒன்றாக இருந்த புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு விடுவதாக மிரட்டியுள்ளார். இதுகுறித்து 17 வயது சிறுமியின் தாயளித்த புகாரின் பேரில் காட்பாடி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து சசிகுமாரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். இந்தியாவில் அதிக அளவில் தற்கொலை சம்பவங்கள் நடைபெறும் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது என தூத்துக்குடியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். தூத்துக்குடிக்கு வருகை தந்த குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரை நேரில் சந்தித்து மரியாதை செலுத்திய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சியில் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டிய அவர் இந்தியாவில் அதிக அளவில் தற்கொலை சம்பவங்கள் நடைபெறும் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது என குறிப்பிட்டார். தொடர்ந்து தமிழகத்தில் எந்த குற்றமும் நடைபெறாமல் இரும்பு கரம் கொண்டு பாதுகாப்பதாக கூறிய முதலமைச்சரின் கூற்றை மேற்கோள் காட்டி பேசிய அவர் கொங்கு மண்டலத்தில் தனியாக வீட்டில் யாரும் இருக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் மத்திய அரசின் திட்டத்தை எதிர்த்து மாநில அரசு நீதிமன்றம் செல்வதை வழக்கமாக வைத்திருப்பதாக விமர்சித்த அவர் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தினசரி பத்திரிகை எடுத்து பார்த்தா தினசரி பத்திரிகையில் பெண்கள் கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமைகள், சிறு குழந்தைகளை கூட விட்டு வைக்கவில்லை, 70 பெண்களையும் விட்டு வைக்கவில்லை. அதற்கெல்லாம் காரணம் கஞ்சா, போதைப் பொருட்கள், மெத்தமெட்டின் போன்ற சிந்தட்டிக் போதைப் பொருட்கள். இதெல்லாம் தமிழ்நாட்டில் அதிகமாக நடமாடுது. இந்தியாவிலே அதிகமாக தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய மாநிலமும் நம்மளுடைய தமிழ்நாடு தான். முதலமைச்சர் சொன்னார், எந்த குற்றங்களும் நடைபெறாமல் நான் பார்த்து கொள்ளுவேன். அவர் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னாங்க. பார்த்தீங்கன்னா டெய்லி தினசரி கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்கு, கொள்ளைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஈரோடு மாவட்டத்தில், கொங்கு மாவட்டத்தில் பெரிய வீடுகளில் யாரும் தனியாகவே இருக்க முடியாது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே இருசக்கர வாகனத்தில் வந்தவரை வழிமறித்த கும்பல் தீ வைத்து கொளுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே இருசக்கர வாகனத்தில் இருவர் சென்று கொண்டிருந்த போது திடீரென காரில் வந்த கும்பலை கண்டு இருசக்கர வாகனத்தை ஓட்டிய நபர் தப்பியோடி உள்ளார். தொடர்ந்து காரில் வந்த கும்பல் மற்றொரு நபர் மீது பெட்ரோலை ஊற்றி எரித்து தப்பியோடி உள்ளது. இதில் தீக்காயமடைந்த ராஜேந்திரனின் அலறல் சத்தத்தை கேட்டு அக்கப்பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து டிஎஸ்பி ராஜா தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் முன்விரோதம் காரணமாக ரவுடியை கொடூரமாக வெட்டி கொலை செய்த கும்பலை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த அப்பு மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் சமீபத்திய வழக்கு ஒன்றில் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். சம்பவத்தன்று தனது நண்பர்களுடன் சேர்ந்து கோட்டக்குப்பம் பகுதியில் மது அருந்திக் கொண்டிருந்த போது அங்கு வந்த 10 பேர் கொண்ட கும்பல் அப்புவை சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளது. இதில் பலத்த காயமடைந்த அப்பு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நிகழ்ந்திருக்கலாம் என சந்தேகிக்கும் போலீசார் கொலை செய்துவிட்டு தப்பியோடிய கும்பலை தீவிரமாக தேடி வருகின்றனர்.
கோவில் சொத்துக்களை கொள்ளையடித்து அராஜகம் செய்யும் இந்து விரோத தீய சக்தி திமுக என பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் பத்ரகாளி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் எச் ராஜா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது உயர்நீதிமன்றம் இந்து சமுதாயத்தின் கோவில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என கூறியதாக தெரிவித்த அவர், கோவில் சொத்துக்கள் அரசு சொத்துக்கள் இல்லை என கூறினார். கோவில் பணத்தில் ஹோட்டல் கட்டப் போவதாக குறிப்பிட்ட அவர், இந்து கோவில் சொத்துக்கள் கொள்ளையடித்து அராஜகம் செய்கிறார்கள் என குற்றம் சாட்டினார். இந்து விரோத தீய சக்தியான திமுகவை ஒன்றிணைந்து அப்புறப்படுத்துவோம் என எச் ராஜா கூறியுள்ளார். அரசியல் கட்சி மாநாடு தான் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகோட மாநாடு. அங்க போய் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு? அவர் சொல்ற, உலைமாக்களுக்கெல்லாம் மாசம் 3000 கொடுப்பேன். எதுல இருந்து? மசூதியில இருக்கிற பணம் சர்க்காருக்கு போகுதா? மசூதி சர்க்கார் கண்ட்ரோல்ல இருக்கா? இல்ல. எதுல இருந்து போகுது? நீங்களும் நானும் கொடுக்கிற வரி பணத்துல இருந்து உலைமாக்களுக்கு மாசம் 3000 ரூபாய் அரசு கஜானாவில இருந்து. அரசு கஜானா. அதுக்கப்புறம் இந்த 4.25 வருஷம் இதுவரை 170க்கு மேற்பட்ட இந்து கோவில்கள் இடிக்கப்பட்டது. என்ன காரணம் சொல்லி? ஏதோ ராஜா பேசுறாங்கிறதுக்காக கேட்க வேண்டாம். வள்ளுவர் சொல்றார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. 170க்கு மேற்பட்ட கோவில்கள் இது புறம்போக்குல இருக்கு, சர்க்கார் இடத்துல இருக்குன்னு இடிச்சிருக்காங்களா? நான் ஒண்ணு பொய் சொல்லலையே. பத்ரகாளி அம்மனுக்கு முன்னாடி போய் பேச முடியுமா? பொதுமக்கள் ரேஷன் கடைகளில் பொருட்களை எளிதாக பெறுவதற்கு 53 கோடி மதிப்பீட்டில் 6800 விற்பனை முனைய இயந்திரங்கள் வாங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கலக கொடியேற்றுதல், மரக்கன்றுகள் நடுதல் உள்ளிட்ட முப்பெரும் விழா உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், பொதுமக்கள் ரேஷன் கடைகளில் பொருட்களை எளிதாக பெறுவதற்கு 53 கோடி மதிப்பீட்டில் 6800 விற்பனை முனைய இயந்திரங்கள் வாங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் 2536 பகுதி நேர கடைகளே பிரிக்கப்பட்ட நிலையில் 52 மாத கால திமுக ஆட்சியில் 3256 பகுதி நேர ரேஷன் கடைகள் பிரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இன்னைக்கு பகுதி நேர கடைகளுக்கு அந்த மிஷின் தாய் கடையிலிருந்து ரேஷன் அந்த மிஷின் தூக்கி போகாம இருக்கிறதுக்காக 6800 மிஷின் வாங்கியிருக்கிறோம் 53 கோடி ரூபாயில. ஏன்னா அங்கேயே விற்பனை முனைய இயந்திரம் பொருள்களை அங்கேயே மக்கள் வாங்கிக் கொள்வதற்காக நிறைய கடை இன்னைக்கு ரேஷன் கடை அவை ஆட்சியில 2536 கடை தான் பிரிச்சு கொடுத்தாங்க. 2011 21 வரை நம்ம அரசு பொறுப்பேற்ற முன்பு இதுவரை 3256 கடைகள் பிரிக்கப்பட்டது. இங்கே கூட 4 கடை பிரிக்கப்பட்டது. மத்திய அரசின் கட்டுப்பாட்டை தாண்டி தங்கம் விலை உயரவில்லை என சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கருத்து தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, விஜய் தனித்து போட்டியிடுவதால் எந்த அரசியல் கட்சிகளின் வாக்குகளும் பாதிக்கப்படாது என கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என கூறுபவர்கள் பாஜக ஆளும் மாநிலங்களின் நிலை என்ன என்பதை சென்று பார்க்க வேண்டும் என விமர்சித்தார். மத்திய அரசின் கட்டுப்பாட்டை தாண்டி தங்கம் விலை உயரவில்லை என கூறிய அவர், பிரதமரின் நண்பர்கள் தங்கத்தை விற்று கொள்ளையடித்துக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். பாரத பிரதமர் வந்த பிறகு எந்த விவசாய கடன் தள்ளுபடி, எந்த சிறு குறு தொழிலாளிக்கு வாங்கின தொழில் நிறுவனத்துக்கு கடன் தள்ளுபடி, பெரு நிறுவனத்துக்கு மட்டும் 16 லட்சம் கோடி ரூபாய். அதெல்லாம் அது யாருக்கு கொடுக்காங்க? நீ இன்னும் அதுக்குள்ள போனாங்க பெரிய விவகாரம். 16 லட்சம் அது பொலிட்டிக்கல். நான் இப்ப பேசுறது இந்த அரசு 10 வருஷ காலத்துல மக்களை எவ்வளவு பாதிச்சிருக்காங்க, சாமானிய மக்களுக்கு தங்கத்தை எப்படி கொண்டு விட்டுருக்காங்க. அவரு அந்த கட்சியினுடைய தலைவர் அவரு சொல்றதான்
எங்களுக்கு ஒரு தலைமை இருக்கு, தலைமை என்ன சொல்றோ அதான் முடிவு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.